எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரக நிலைகள் ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு இனி வரக்கூடிய காலங்களை பற்றி பார்க்கலாம். மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இலகிய மனமுடையவங்க, கெடுதல் செய்கிறவங்களுக்கு கூட சேர்ந்தும் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளும் குணாதிசயம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அனைவரையுமே நம்பும் தன்மை கொண்டவர்கள் மேசராசி அன்பர்கள். புத்தாண்டில் அனைத்து பண தட்டுப்பாடுகளும் நீங்கும்னு சொல்லலாங்க. வருடத்தோட தொடக்கத்திலேயே 2ல் குரு இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்களில் இருந்தவங்க, குடும்பத்தோடு வாழ முடியாமல் தவித்தவங்கள் அனைவருக்குமே, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டவங்க அனைவருக்குமே பெரிய மாற்றத்தை கடவுள் கொடுக்க போகிறாருன்னே சொல்லலாம். மேசராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமாக தெளிவு ஏற்பட உள்ளது. அதாவது 6வது இடத்துல இருந்த கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. 6ஆம் இடம் என்பது எதிரி சத்ரு ரணரோக ஸ்தானம் என்று சொல்லுவாங்க. மறைமுகமாக இருந்து வந்த போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, எதிரிகள் அனைத்துமே விலகக்கூடிய சூழல்கள் ஏற்படும். கடந்த 1.5 ஆண்டுகளில் மேசராசிகளுக்கு கையில் எவ்வளவு இருந்தாலுமே பத்தவில்லை, கடன் வாங்கிய கூட சூழல் தான் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு வருத்தப்பட்டு ரொம்ப பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த உங்களுக்கு கடன் சுமைகள் எல்லாமே மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட அந்த மாதத்தில் உங்களுக்கு தீர்ந்துவிடும். அதே போல் உடல் ரீதியான பிரச்சனைகளில் பலர் மாட்டிக்கொண்டு இருப்பீங்க. மருத்துவரிடம் வைத்தியம் பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவாங்க. ஆனால் மிகுந்த பயமாகவும் பதட்டமாகவும் இருந்திருப்பீங்க. ஏதாவது நடந்து விடுமோ என்ற எண்ணமும் உங்களுக்கு தோன்றி கூட இருக்கலாம். அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கு உடல் நலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக எந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே திருமணத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு கூடி வரும். காதலிக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். நீண்ட நாட்களாக காதலை சொல்லாமலேயே சொல்லலாமா வேணாமா என காத்து கொண்டிருந்தவங்க தங்களோட காதலை வெளிப்படுத்துவதற்கான காலகட்டம் இப்போது கூடி வந்துருக்குதுன்னு சொல்லலாங்க. மேசராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் திருக்கணிதப்படி 12ஆம் இடத்திற்கு வராரு. 11ஆம் இடம் லாபத்தில் சனி இருக்கும்போது இருந்து வந்த பண கஷ்டங்கள் அனைத்துமே தீரக்கூடிய காலமாக இருக்குது. புதிய வரவுகள் உங்களுக்கு இருக்கும். புதியதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கும். முதலீடு செய்திருந்த விஷயங்களில் லாபம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அது அந்த இடத்தை பால்படுத்தக்கூடிய சூழலை கொடுத்திருப்பாரு. இப்போது 12ஆம் எனும் மறைவிட ஸ்தானத்துக்கு சனி பகவான் வராரு. ராசிக்கு 12வது இடத்துல 7.5 சனியாக இருந்தாலும் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லுவாங்க. கெட்ட கிரகங்கள் என்பது கெடு பலன்களை கொடுக்கக்கூடியது. 3, 6, 8, 12வது இடத்துல மறையும் போது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். லாபத்தை கொடுத்த சனி பகவான் 7.5 நாட்டு சனியாக வந்தாலும் நிச்சயமாக லாபத்தை தருவார். 7.5 சனி என்பது கெடுக்கக்கூடியது நல்ல அல்ல. நம்மை பண்படுத்தக்கூடியவர் சனி பகவான். 12ல் சனி வரும்போது விரயம், ஏதாவது செலவுகள் அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தில் அபரிமிதமான லாபத்தை பார்க்க முடியும். வரும் பணத்தை சுபவிரய செலவுகளாக செய்வது உங்களுடைய புத்திசாலித்தனம்னு சொல்லலாங்க. தூரதேச பிரயாணம், கடல் கடந்து வணிகம் செய்யலாம். வெளிநாட்டு யோகத்துக்காக காத்து கொண்டிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட இருக்குது. 2025ல் லாபஸ்தானத்தில் ராகுவும் வராரு. லாபஸ்தானத்தில் ராகு வரதுனால ஜாக்பெட் அடிக்க வாய்ப்பு இருக்குங்க. திடீர் யோகம், திடீர் பணவரவு ஏற்பட இருக்கும். பட்டம், பதவி உயர்வு, பெயர் புகழில் மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். நினைத்தவர்களுக்கு நினைத்தபடியே மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. 5வது இடத்துல கேது வர்றதுனால புத்திர தோஷம் ஏற்படுத்தும். சிறிய குழந்தைகள் இருந்தால் உடல் நலம், படிப்பில் கவனம் செலுத்த வேணும். இளைஞர்களாக இருந்தால் வெளித்தொடர்பில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளோட திருமண வாழ்வில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம். 5ல் கேது இருந்தால்
பிள்ளைகளால் மன உளைச்சல்கள் வர வாய்ப்பு இருக்குங்க. 11ஆம் இடத்துல லாபத்தில் ராகு வரதுனால ராகு கேதுவால் எந்த பிரச்சனையுமே இல்லை. 7.5 சனி பஞ்சாக்கப்படி ஆரம்பத்தில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. சனி 12ல் இருக்கும் பட்சத்தில் விரயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சந்திரனுக்கு அருகில் சனி வரும்போதெல்லாம் சஞ்சலம் ஏற்படும். எந்த விஷயம் தப்பு என்கிறதோ அதனை தள்ளி போட்டால் மிக சிறந்த ஆண்டாக உங்களுக்கு அமையும். மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தொழில் சிறப்பாக இருக்குங்க. நிலம், மண், விவசாயம், கட்டிடக்கலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். ஐடியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். இயந்திரவியல் துறை நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானம், குடும்பம், கல்வி ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி போட்டித் தேர்வு எழுதுகிறவங்க வெற்றி காணக்கூடியங்கன்னு சொல்லலாம். நுழைவுத் தேர்வு எழுதுறவங்களுக்கு ஜாதகமாக அமையும். இதற்கு முன்பு தடுமாறிய மாணவர்கள் கூட நல்ல விதமாக படித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும்னு சொல்லலாங்க. பெண்களை பொறுத்த வரைக்குமே புராடம் நட்சத்திரத்தில் வருடம் பிறந்திருக்கிறதுனால சுக்கிரனுடைய அதிபதியில் தான் பிறந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே 2025 பெண்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக அமையும். மேஷராசிகளுக்கு 7வது இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வரதுனால திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணமாகும். பெண்கள் பல துறைகளில் சாதிக்கும் ஆண்டாக இந்த மாதம் அமையும். தடையாக இருந்து வந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்குது. மொத்தத்தில் மேசராசி அன்பர்களுக்கு மே மாதத்திற்கு முன்னர் தொடும் அனைத்து காரியங்களுமே வெற்றி காண முடியும். வீடு, கல்யாணம், தொழில் என மே மாதத்திற்குள்ள அனைத்தையும் தொடங்குவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு பங்குனி மாதம் நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு. பொருளாதார நிலை உங்களுக்கு உயரக்கூடிய காலமாக இருக்குது. முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகும். நினைத்ததை நடக்கி முடிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஒரு சூழ்நிலைகள் ஜாதகமாக உங்களுக்கு அமையும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாக கிடைக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. காவல், பேரிடர், மீட்புத்துறையில் பணிபுரிவோரின் செல்வாக்கும் உயரும். நட்சத்திரநாதன் கேது மாதம் முழுவதுமே செயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எடுத்த வேலை அனைத்துமே முடியும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி உங்களுக்கு நீங்கக்கூடிய காலமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள இடைவெளி உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை வரும். நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்நியர்கள் உங்களோட குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது. ஆசையுடன் மேற்கொண்ட முயற்சி இழுபறியாக கூடிய காலமாக இருக்குது. ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்தை விற்க வேண்டிய நிலை கூட ஏற்பட இருக்குது. நீங்கள் பொருளாதார நிதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலனை தரும். இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதமானது ரொம்ப சூப்பரான ஒரு பலனை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இந்த பங்குனி மாதம் முழுவதுமே அமருகிறாரு. குடும்பத்தில் உண்டாக்கக்கூடிய காலமாக இருக்குது. அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். திடீர் வெளியூர் பயணங்களால் உண்டாகும் பிள்ளைகள் போக வேண்டும் என நினைத்த இடங்களுக்கு சென்று வருவாங்க. ராசிநாதனாகிய செவ்வாய் 11ஆம் இடத்துல அமர்றதுனால திடீர்னு பணவரவு, செல்வாக்கு உண்டாக்கும். விலையுறந்த பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி செவ்வாய் சனி பகவானுடன் சேர்றதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது ரொம்ப நல்லது. மேஷராசிக்காரர்கள் அபிராமி அந்தாதி கேட்பது நல்ல பலன்களை தரும். பிள்ளைங்க விஷயங்களில் கோபதாபம் இல்லாமல் நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. பிள்ளைகளிடம் மனம் விட்டு பேச வேணும். பிள்ளைங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது நல்லது. எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பதட்டங்கள் அனைத்துமே முழுமையாக குறையும். வழக்கு போன்ற விஷயங்களில் ஜெயிக்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. திடீர் யோகங்கள் அதிர்ஷ்டம் உண்டாகும். தேக ஆரோக்கியத்தில் முதுகு தொடர்பான பிரச்சனைகள், சளி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உள்ளூர், வெளியூர், தொலைதூர பயணங்கள், குடும்பத்தில் நல்ல காரியங்கள், அனுகூலங்கள், சுப விரைவில்
பிராப்தம் வீடு கட்டுவது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். உத்தியோகத்தில் அற்புதமாக ஏற்றத்தை உங்களுக்கு பெறக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அனுகூலமான காலம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் மேன்மை காண்பீங்க. எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து வந்த நல்ல செய்திகள் வந்து சேரும். இதுவரை இருந்து வந்த அனைத்து பதட்டங்களில் இருந்தும் விடுதலை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களை பற்றி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். ஆல் வியூஸ், தேங்க்யூ.